சேகன் பேர் வருவாங்க, பொம்பளைலாம் சுற்றி டான்ஸ் ஆடும், எவனுக்கும் உறுத்தலாக இருக்காது. என்னடான்னு கேட்டால் என்னது, நாங்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க. ஷேகுன்னு வருவாங்க, காலில் விழுந்து சைதா பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்க காலில் விழுந்து என்ன செய்கிறான், சைதா பண்ணுவாங்க. இது மார்க்கத்து தடை இருக்கிறது. இவங்கள்ட்ட கேட்டால் உங்கள் மார்க்கத்து தடை, நாங்கள் இது வேறு வகையில் உள்ளது, இன்னொரு வகை இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொண்டு தான் என்ன செய்கிறாங்க, இதை உண்டாக்கி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் கசாலி போன்றவர்கள் என்ன செய்கிறாங்க, இதை அவர் சொல்கிறார், இபாரத்து நான் நூறின் எழுகுருஃபில் கல்வி. இது இல்முல் முகாஷபா என்பது உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு பிரகாசத்துக்கு சொல்லப்படும். அந்த பிரகாசம் வந்துச்சு என்கசிமின் தாலிக்கு நூறு ஊரும் கசீரா, அந்த பிரகாசம் உள்ளத்தில் வந்துவிட வேண்டும் என்றால் நிறைய விஷயங்கள் தன்னால் அவனுக்கே தெரிய ஆரம்பித்து விடும். போய் படிக்க தேவையில்லை, குர்ஆனை படிக்க தேவையில்லைங்கிற வகையில எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த கஷ்புங்கிற பேரில் செய்கிறார்கள். இதுக்கு என்ன ஆதாரம், அது ஒன்று வேணும்ல. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் சில ஆதாரங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த ஆதாரம் எந்த அளவுக்கு சரி என்பதை பார்ப்போம். ஒரு ஆதாரம் என்னென்னு கேட்டால், குர்ஆனில் வந்து சில வசனங்கள் இருக்கிறது. வல்லதீன ஜாஹது ஃபீனா இல்லை நகதி என்னகும் சுபுலனா, யார் நம்ம விஷயத்தில் உழைக்கிறாரோ அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு நம்முடைய பாதையை காட்டுவோம் அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம், யார் நமக்காக நல்ல முறையில் தொழுகை நோன்பு வைத்து உழைக்கிறாரோ அவருக்கு நேரான பாதையை காட்டுவோம், மேலும் மேலும் ஹிதாயத்தை தருவோம்னு அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு சாதாரண அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல்லு. இதை வைத்துக்கொண்டு இதுதான் கஷ்பு தருவான், நம்ம அல்லாவுக்காக நம்ம பாடுபட்டோமே ஆனால் நேரடியாக அங்கேருந்து நமக்கு என்ன செய்யும், இல்மு வந்துடும். அதெல்லாம் வராது என்பதற்கு அவ்வளோ சார் நம்ம பார்த்துறோம். 3 வகையாக தான் எல்லாம் பேசுவான். அந்த 3 வகையெல்லாம் முடிஞ்சு போய்விட்டது. ரசூலுல்லாஹ் கடைசி நபி, இதுக்கு பிறகு எந்த செய்தியும் வராது. அதுக்கு ஏற்றவாறு இது வழங்கணுமா இல்லையா? யார் நமக்காக பாடுபடுகிறாரோ அவருக்கு நம்முடைய பாதைகளை காட்டும் அல்லாஹ் சொன்னதை வைத்துக்கொண்டு அந்த பாதை தான் இந்த மெஞ்ஞானம், கஷ்பு என்கிற மெஞ்ஞானம். கஷ்புன்னா டைரக்டாகவே நம்ம வந்து அல்லாஹ்வுடைய லவ்ஹுலேருந்து, லவ்ஹுல் மஹ்ஃபூலுங்கிற பதிவேட்டிலிருந்து செய்திகளை பார்க்கிற ஞானம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து உமை எத்தகில்லாக எஜால்லஹும் மஹ்ரஜன், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறானோ அவனுக்கு ஒரு போக்கிடத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஓ எருசுக்கும் மின் ஹைது லா யஹ்தசிப், அவன் நினைத்து பார்க்காத விதத்தில் அவனுக்கு ரிஸ்க் கொடுப்பான்னு அல்லாஹ் சொல்கிறான். இது சாதாரண அர்த்தம். ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு அஞ்சினான்னு சொன்னால் சாப்பாட்டு கவலை இல்லை, அல்லாஹ் நினையா பொறுத்து ரிஸ்க்கு தருவான்னு ரிஸ்க்கை பற்றி பேசுது. இதுக்கு விளக்கம் கசாலி என்ன சொல்கிறான்னு கேட்டால், இது என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நீ அஞ்சு நடந்தால் உனக்கு ஒரு போக்கிடத்தை காட்டுவான். அந்த போக்கிடம்னு என்னது, அங்கே உள்ள ஞானம், அதை காட்டுவான். நீ நினையாப்புறத்தில் ரிஸ்க் அளிப்பான்னா சோத்தை சொல்லல, அல்லாஹ் அந்த மெஞ்ஞானத்தை சொல்லுகிறான். இப்படி அந்த ஆயத்தை சொல்லுதா, ஆயத்தை வைத்துக்கொண்டு இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுப்பது, அது சோத்துக்கு சொல்லுது, உணவுக்கு சொல்லுது. யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடங்கிறார்களோ அவர்களுக்கு நினையாப்புறத்தில் அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான். உணவு தான் என்ற காரணத்துக்கு ஹராம செஞ்சிடாத, அல்லாஹ்வுக்கு பயந்து மட்டும் நீ நட, உன்னுடைய உணவுக்கு அவன் பொறுப்பு. எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அவன் ரிஸ்க்குக்கு அல்லாஹ் வகையை நான் பொறுப்பு என்ற கருத்தை சொல்கிற வசனத்தை வைத்துக்கொண்டு இது மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு பற்றி சொல்லி அவங்கள பற்றி சொன்னாங்களா, எப்படி என்னுடைய உம்மத்தில் முல்கம் என்றால் அல்லாஹ்விடமிருந்து இல்ஹாம், உள்ளத்தில் வந்து மெசேஜ் போடப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். உமர் அவர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள் கசாலி எழுதுகிறார். ஆனால் அப்படி ஹதீஸில் இல்லை. ஹதீஸில் எப்படி இருக்கு என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னஹு கதுக்கான ஃபீமா மலா கபலக்கும் மினல் உம்மி, உங்களுக்கு முந்தைய சமுதாயங்களில் முஹதஸூன, இந்த மாதிரி இறைவனால் சில செய்திகள் உள்ளத்தில் போடப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒ இன்னஹு இன்கான ஃபி உம்மத்தி ஹாதிஹி மின்ஹும் ஃபைன்ன உமர் இப்னு கத்தாப், என் உம்மத்தில் யாராவது இருப்பார்களே ஆனால் அது உமர் இப்னு கத்தாப் தான், என் உம்மத்தில் இல்லை. முந்தைய உம்மத்தில் அப்படி இருந்தாங்களே தவிர என் உம்மத்தில் யாராவது இருப்பார்கள் என்றால் உமர் இருப்பார்னா என்ன அர்த்தம், என் உம்மத்தில் கிடையாது. என் உம்மத்தில் யாருக்கு அந்த இல்ஹாம்ங்கிற ஒரு ஞானம் கிடையாது. இல்ஹாம்டா என்ன, குர்ஆனையும் பார்க்காம ஹதீஸையும் பார்க்காம என்ன அல்லாஹ் வந்து டைரக்டாக நம்ம உள்ளத்தில் ஒரு செய்தியை சொல்லுவான், அதை வந்து நம்ம அதன்படி நடந்து கொள்வதுங்கிறது தான் இல்ஹாம்ங்கிறது. அது இந்த உம்மத்து கிடையாது. முந்தைய உம்மத்துகளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்று சொல்லி அது புகாரியில் அந்த ஹதீஸ் வருகிறது, 3469 வருகிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு அந்த 3689 புகாரில் வருகிறது, இயக்கும் என் உம்மத்தையும் மின்ஹும் அஹதும் உமரு, என் உம்மத்தில் யாராவது இருப்பார்கள் என்று வைத்துக்கொண்டால் அது உமராகத்தான் இருப்பாருங்கிறாங்க. அப்போ அந்த வாசகத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த உம்மத்தில் இறைவனிடமிருந்து இல்ஹாம்ங்கிற வகையில், இல்ஹாம்னா உள் உதிப்பு, உள்ளத்தில் உதிப்பு என்கிற முறையில் ஞானம் பெறக்கூடிய வாசல் கிடையாது, அது அடைக்கப்பட்டு விட்டது. அது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தின விஷயம் இருக்குது. இதை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி உமருக்கு இருந்த மாதிரியான இல்ஹாம் தான் கஷ்பு என்பது, உமருக்கு எல்லாமே இது மாதிரி தெரியும்
அது மாதிரி எங்களுக்கு தெரியும்னு சொல்ல வர்றாங்க. உமருக்கும் தெரியாது என்று தான் ஹதீஸ் சொல்கிறது. ஹதீஸ் வாசம் எப்படி இருக்குது, உமருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறது. அதே மாதிரி வந்து மூசாவுடைய சம்பவம் இருக்குல்ல, மூசா நபி சம்பவம், அதுதான் பெரிய ஆதாரம் எங்களுக்கு. மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னு கேட்டால், இன்னைக்கு உள்ள மக்களில் யார் ரொம்ப அறிவாளி அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. மூசா நபி நான் தான்ட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது. மூசா நபி உண்மையில் அன்னைக்கு இருந்த நபி இவர் தான் அறிவாளி. இருந்தாலும் கேட்டவனே அல்லாவுக்கு தான் தெரியும், இதோட இத்தனை படைச்சு வச்சிருப்பான்ல, நமக்கு தெரியாத ஞானிகள் வெளியே இருக்கலாம். அதை பற்றி அல்லாவிடம் சாட்டாமல் இவர் என்ன பண்ணிட்டார், மூசா நபி நான் தான்ப்பா அது, நான் தான் அதுக்குள்ளே யாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். சொன்ன உடனே நினைஞ்சிட்டான்னு கேட்டால் அந்த வாசகம் எங்கே வருதுன்னா புகாரில் 122, புகாரில் 122 ஹதீஸில் பார்த்தீங்கன்னா மூசா நபி மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருந்தார். அப்போ மக்களில் ஒருவர் கேட்டார், ஐயுன்னாசி ஆலமும், மனிதர்களில் யார் ரொம்ப பெரிய அறிவாளின்னு கேட்குறாரு. அப்போ மக்கள் ஆனால் ஆலமும், நான் தான் ரொம்ப அறிவாளி என்று மூசா நபி சொல்லிட்டாங்க. அல்லாவுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னாட்டா அல்லாவுக்கு தான் தெரியும்னு ஒரு சொல்லியிருக்கணும். அதுக்கு தண்டனை அல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ போ, உனக்கு தெரியாத விஷயத்தை சில ஒரு ஆள் கற்றுக் கொடுத்துருக்குறேன், அங்கே போய் கற்றுக்கிட்டு வான்னு அனுப்பி விட்றான்ல. இவர் போய் அந்த ஹிலருங்கிறாங்கல்ல, ஹிலருன்னு குரானில் வரல, ஹதீஸில் வருது. இந்த ஹிலர் என்பவரை போய் சந்தித்து என்ன செய்கிறாரு, சில சம்பவங்கள்லாம் நடக்கிறது. அப்போ அதில் என்ன செய்கிறாருன்னா 3 நிகழ்வு அவர் மூலமாக நடக்கிறது. ஒன்று என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு கப்பலில் போயிட்டுருக்குறாங்க. போயிட்டு இருக்கும்போது யார், மூசாவும் ஹிலரும் 18வது சூறாவில் இதெல்லாம் வருது, கஹபுடைய சூறாவில் முழுசா வருது. மூசா நபியும் ஹிலர் அவர்களும் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலை என்ன செய்கிறாருன்னா இவர் ஓட்ட போடுறாரு. யார், ஹிலர். அப்போ மூசா கேட்குறாரு, ஏப்பா நல்லா இருக்கிற கப்பலை போட்டு ஓட்டையாக்குற அப்படிங்கிறாரு. உன்ட்ட என்ன சொன்னேன், எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன், நான் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்காம பின்னாடி வரணும்னா இல்லையான்றவுடனே அதோட வாயை முடிக்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு இளைஞன் விளையாடிட்டு இருக்கிறான், பிடிச்சி கழுத்து திரும்பி கொண்டு விட்டார். ஏன்ப்பா அணிஞ்சு கொள்கிற அப்படின்னு கேட்குறாரு மூசா நபி. கேட்கக்கூடாதுண்ணே, வாயை தரக்கூடாதுண்ணே அப்படிங்கிறார். அப்புறம் போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஊரில் போனவுடனே ஒரு செவரு இடிகிற மாதிரி இருக்கிறது, இடிந்து விழுகிற மாதிரி என்ன செய்து இருக்குது. அந்த ஊரில் போய் சோறு கேட்குறாங்க, உருந்து கேட்குறாங்க, யாரும் கொடுக்கல. அப்போ என்ன செய்கிறாருன்னா இவர் இந்த இடிந்து விழுகிற மாதிரியான அந்த செவத்தை நிமித்துறார். மூசா கேட்குறாரு, எதுக்கு இப்போ சோறு கூட தரல இவங்க, இந்த ஊரில் உள்ள ஒரு செவத்தை நிமித்தி வைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. இனிமேல் நீ நம்மளோட வர முடியாது, நான் எது கேட்டாலும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அவனை கூப்பிட்டு வந்தேன், நீ கேள்வி கேட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு நீ சொன்னதுக்குரிய விளக்கத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறார். ஒன்று என்ன, அந்த கப்பலில் போனோமா இல்லையா, அங்கே ஒரு ராஜா இருக்கிறான், அவன் நல்ல கப்பல்லாம் எடுத்துக்குவான், சின்னதாக டேமேஜ் பண்ணி வச்சோம்னா அது ஓரம் கட்டிடுவான். இது ஏழை மக்களுடைய கப்பல், இந்த கப்பல் அபகரிச்சுக்கிறக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க அந்த ராஜாவுடைய ஆளுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே சின்னதாக டேமேஜ் பண்ணி விட்டேன், அதுதான் கப்பலை உடைச்சேன், நல்ல காரியம்தான். சரி, அந்த இளைஞனது கொன்ற இவன் அவங்க தாய் தாப்பெல்லாம் நல்லவங்களா இருக்கிறாங்க, இவன் அவங்களையும் கெட்ட வழிக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறான், அவங்களை கெடுத்து நரகத்துக்கு ஆளாக்கிடுவான் போல இருக்குது, அதனால அவனை கொன்றேன், அல்லாவுடைய கட்டளைப்படி தான் செஞ்சேன் அப்படின்னு அதை சொல்லிவிட்டார். அந்த செவத்தை எதுக்குப்பா நிமித்தினு கேட்கும்போது, அது கீழே ஒரு புதையல் இருக்கிறது, ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டார், அவருடைய பிள்ளைகள் எத்தியமாக இருக்கிறாங்க, இவங்க வளர்ந்ததை எடுத்துக்கணும், இப்போ அந்த செவர் இடிஞ்சு விழுந்துட்டா புதையல் எல்லாம் தெரிஞ்சு போயிடுறேன், அவங்களுக்கு பயன்படுத்துமே என்பதற்காக வேண்டி அந்த சோகத்தை நான் நிப்பாட்டி வச்சேன்னு இந்த 3 விஷயம் தான் அவர் செய்கிறார். இது எதுக்கெல்லாம் செஞ்சு காட்டுறான்னு கேட்டால், இவருக்கு நான் தான் அறிஞர்னு சொன்னீங்கள, உனக்கு தெரியாத ஒரு 3 விஷயத்தை வேற ஆளுக்கு சொல்லி கொடுத்து அவர் மூலமாக இவருக்கு பாடம் கிடைச்சி, ஆமாம் நம்ம தான் எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கிறோம், அவர் நமக்கு தெரியாதான் இவருக்கு தெரிஞ்சிருக்குதே, இதுக்காக வேண்டி அல்லாஹ் செஞ்ச ஒரு ஏற்பாடு. இதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மூசா நபி, ஹிலர் அவுலியா, இவங்க அவர் நபி மாதிரி அல்லாட்ட செய்தி வந்திருக்குது, அவர் இறை தூதர் அல்லாட்டு தான் மெசேஜ்லாம் வந்துகிட்டு இருக்குது, இவங்க இப்படி பிரிக்கிறாங்க. மூசாங்கிற ஒரு நபி, இவர் அவுலியா, அவுலியாவுக்கு நபியை விட இல்மு கூட, மூசாவுக்கு அல்லாட்டிருந்து வந்தால் தான் தெரியும், அவுலியாவுக்கு நேராக பார்த்து தெரியும், அவுலியாவுக்கு அல்லாட்டிருந்து வர வேண்டியதில்லை, அவரே இப்படி பார்ப்பார், என்னென்ன விஷயம்னு பார்த்தா கப்பல் டீட்டெயில் அங்கே பார்த்துட்டு வருவார். இவங்க சொல்கிறாங்க அந்த கப்பல் செவத்து விஷயம்னா அவருக்கு என்ன செய்யும், அவர் அந்த மாதிரியான ஞானம் உள்ளவர், மெஞ்ஞானம்னு ஒன்று இருக்குது, அவுலியாக்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது, நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தது தெரியும், அவுலியாக்கள் என்பவர்களுக்கு சொல்லிலாம் கொடுக்க வேண்டியது அவங்களாம் எடுத்துக்கொள்வார்கள், அந்த மாதிரி சொல்வதற்காக வேண்டி இந்த மூசா நபியுடைய சம்பவத்தை எடுத்து காட்டுறாங்க. இது மூசா நபி சம்பவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இவங்க சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஏன்னு கேட்டால், அப்போ மூசா நபி போகிறாங்கல்ல, போனவுடனே அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீ யார் பாணி, மூசா நபி அவர் பார்க்க போயிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு, நீ யார் கேட்குறாரு. அப்போ எல்லாம் தெரியும்னா நீ யாருன்னு ஏன் கேட்குறாரு, அந்த சொல்லி கொடுத்த 3 தான் அவர் தெரிஞ்சிருக்குது,
வந்திருக்கிறாரு, மூசாங்கிறவர் வந்திருக்கிறாரு. அவர் சலாம் சொல்றாரு. நீ யாருன்னு என்ன செய்யறாரு? ஆனா மூசாங்கிறார், நான் தான் மூசா. அப்போ அவர் கேட்குறாரு, வண்ணாபி அரளிக்க சலாம், உங்கள் ஊர்லேயும் சலாம் சொல்கிற வழக்கம்லாம் இருக்குதான்னு கேட்குறாரு. அப்போ அவர் மூசா நபிங்கிறது தெரியல. இப்போ கால மூசா பனி இஸ்ராயலுக்கு அனுப்பின மூசாவா நீ அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்கிறாரு. இது புகாரில் 122, 3401, 4725, 4727 இதில் எல்லாம் இருக்கிறது. இது என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த ஹிலரை போய் மூசா பார்க்க போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கின்றவன அவர் இணைஞ்சிருக்கணும். வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் தானே மூசா தானே, வாங்க அப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ வர்ற 3 விஷயத்தில் சொல்லி கொடுத்தும் கூட மூசாங்கிற இவர் தானே தெரியல, இவர் ஏன் சலாம் சொல்கிறாரு, இவருக்கு எப்படி தெரியும்? சலாம் நம்ம தானே சொல்லுவோம், இவர் யார் புது ஆளாக இருந்துக்கிட்டு சலாம் சொல்கிறாருன்னு நினைக்கிறார். அப்போ மறைவான ஞானம் என்றெல்லாம் அவருக்கு ஒன்றும் கொடுக்கப்படவே இல்லை. அவுலியாக்களுக்கு அனைத்தும் தெரியும் என்றால் இது தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டால், அப்புறம் எதுக்கு நீ வந்திருக்கிறேன்னு கேட்குறாரு. அப்புறம் யார்? இந்த ஹிலர் கேட்குறாரு, நீ எதுக்கு வந்திருக்கிற? உன்னிடத்திலிருந்து சில செய்திகளை அறிந்து கொள்ள வந்திருக்கிறேன். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அம்மா எக்ஃபிக்கு அன்ன தௌராத்தை எதிக்க, உன் கையில் தௌராத்து இருக்குதப்பா, வண்ணல் வகையை ஏற்றிக்க, உனக்கு வகி வந்துக்கிட்டு இருக்கு, அப்புறம் ஏன்ட்ட வர்ற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அது வரைக்கும் கூட அவருக்கு மெசேஜ் வரல. அது எங்கே இருக்குது? புகாரில் 4726 இருக்கிறது. அது மாதிரி என்ன செய்யணுன்னு கேட்டால், மூசா நபி நிபந்தனை போடுறாருல, என்னோட வரணும், நான் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடாது, இடக்கு முடக்க தான் செய்வேன், நீ கேள்வி கேட்காதேங்கிறார். இவர் நான் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனால் 3 மீறினார்ல, மீறுவார்னு முன்னாடி வரும் தெரியல. இவர் மீறுவார் என்று முன்னாடி இவர் தெரிஞ்ச கூட்டிகிட்டு போயிருப்பாரா? ஆனால் இவர் தெரியல, மீற மாட்டார்னு அவர் உறுதியை நம்பி கூட்டிகிட்டு போகிறாரு. ஒவ்வொரு தடவை செயலை செய்யும் போது மூசா நபி அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, மறுக்கிறாங்க. அப்போ அந்த விஷயத்தை அவருக்கு என்ன செய்யலை தெரியல. அதே மாதிரி ஊரில் போய் என்ன செய்கிறாங்க, பசிக்குன்னு சாப்பாடு கேட்குறாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு மக்கள் மறுத்துட்டாங்க. இவரையும் போய் கேட்டார். இவருக்கு மறைவான ஞானம் எல்லாம் தெரியும், அவுலியாக்கள் எல்லாம் தெரியும் என்றால் இந்த ஊரில் நமக்கு சோறு தரமாட்டாங்கன்னு முன்னாடி விளங்கிற வேண்டியதானே. போய் வீடு விடாமல் சாப்பாடு இருக்கிறார், நாங்கள் வெளியூர் ஆளுக்கு வந்துட்டோம், சாப்பாடு போட்டு கொடுங்க, அதெல்லாம் வேலையை பார்த்துட்டு போங்க ஏங்கிறாங்க. அப்போ தான் சாப்பாடு தரமாட்டாங்கிற விஷயமே யாருக்கு தெரியுது? இந்த ஹிலர் என்பது தெரிகிறது. அப்போ ஹிலருக்கு பெரிய ஞானம் இருக்குது, மூசாவுக்கு இல்லைன்றதுக்கு வலிக்கு ஞானம் இருக்குது, நபிக்கு இல்லைங்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறீங்களப்பா. இந்த விஷயங்கள்லாம் அவர் சின்ன சின்ன விஷயம்லாம் தெரியலையே, அது இருக்கிறது. அதே மாதிரி ஹிலர் சொல்கிறாரு, யா மூசா, மூசாவே, இன்னகாலா இல்மி மின் இல்மில்லா, அல்லாவுடைய ஒரு விதமான ஞானத்தை நீ பெற்றிருக்கிறாய். அல்லமகஹுல்லா, அல்லாஹ் உனக்கு கற்று தந்திருக்கிறான். லா ஆலமும், அது எனக்கு தெரியாது. உனக்கு எவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் வஹி மூலம் சொல்லி தந்திருக்கிறான், அந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா அலா இல்மின் மின் இல்மில்லா, அல்லாஹ் எனக்கு சில விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறான், அதை லா தாலம் நீ அறிய மாட்டாய். அப்போ உனக்கு சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான், அதனால் நீ தெரிஞ்சு வச்சுக்கிற. எனக்கு சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான், அந்த 3 சொல்லி கொடுத்துறான் அல்லாஹ். இன்னென்ன விஷயத்துக்கு இந்த 3 காரியத்தை நீ செய்யி, அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் சொல்லு என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்த காரணத்தினால ஹிலருக்கு அது தெரிந்தது, யாருக்கு தெரியல? மூசாவுக்கு தெரியல. இப்படின்னு சொல்லி ஹிலர் அவர்களே மூசாட்ட பேசினதாக புகாரில் 4727, 122 இந்த ஹதீஸ்லாம் இருக்கிறது. அதே மாதிரி இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் மூசா நபி அவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காக வேண்டி ஹிலர் என்பவருக்கு 3 செய்திகளை சொல்லி கொடுத்தானே தவிர அவருக்கு எல்லா ஞானமும் பெற்றவராக இருந்தார், அவுலியா அவர், இவர் நபி அப்படின்லாம் கிடையாது. எப்போ இறைவன்ட்டு வகி வந்து விட்டதோ, செய்தி வருது, அவரும் ஒரு இறை தூதர் தான். ஹிலர் என்பவர் ஒரு இறை தூதர். அவருக்கு இந்த மூசாவுக்கு நான் தான் பெரிய ஆள்னு சொன்னது பாடம் கற்பிப்பதற்காக வேண்டி எல்லாம் சொல்லி கொடுத்தான். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆதாரமாக வைத்து, இதை ஞானம், மெஞ்ஞானத்துக்குள்ள ஆதாரம் என்ன? மூசா நபியுடைய சம்பவம் ஆதாரம். இது மாதிரியான சம்பவங்களை வைத்துக்கொண்டு நாங்கள்லாம் கஷ்பு ஞானம் உள்ளவர்கள், இல்ம லதுன்னி உள்ளவர்கள், அல்லாஹ்விலிருந்து நேரடியாக அந்த சான்றுகளை பெறக்கூடியவர்கள் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம். இதுக்கு இஸ்லாத்தில் இடமே கிடையாது. இதுவும் வஹிக்கு எதிரானது. இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டும் என்று சொன்னால் கஷ்பு என்கிற வஹி கிடையாது, ரகசிய ஞானம்ங்கிற வகை கிடையாது. நேரடியாக ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் அறிவித்து கொடுத்த குர்ஆனும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மலக்குமார் மூலமாகவோ கனவின் மூலமாகவோ உள்ளத்தில் உதிப்புகளை போட்டோ நேருக்கு நேர் பேசியோ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சொன்ன செய்திகள், இதுகளை தவிர வஹி என்று வேறு எதுவுமே கிடையவே கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யணும், கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அப்போ இஸ்லாத்தினுடைய ஆதாரம் வஹி மட்டும்தான் என்பதை இதை நீங்கள் நல்லா விளைக்கணும். வஹினா என்னது? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். வேறு முஷாஹதா, முகாபரா, இல்ம லதுன்னி, இல்ம சிர்ரு, இதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு முக்கியமான ஆதாரம் வச்சு இஜ்மாம்பாங்க.
குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்க ஆதாரம் கிடையாது. என்னது ஆதாரம்? இஜ்மான்னு ஒன்று இருக்குது. இஜ்மாவை இங்கே மறுத்து விட்டார் பீஜ், அதனால் அவர் காஃபிருன்றாங்க. இந்த ஃபத்வாவுக்கு காரணமே என்ன? இஜ்மாவை நான் மறுத்துட்டேனா, இஜ்மாவை மறுத்த காரணத்தினால் அவர் காஃபிர். அது என்ன மாவு? அது நாளைக்கு பார்ப்பேன்னு சொல்லலாம்.